ஹாய் மக்களே, குட் மார்னிங், வணக்கம். வாங்க. ஓம் ஸ்ரீ கேளக்கிய சித்தர் நமோ நமக. ஓம் ஸ்ரீ கேளக்கிய சித்தர் நமோ நமக. ஓம் ஸ்ரீ கேளக்கிய சித்தர் நமோ நமக. நமோ நமக. நமோ நமக. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஒரு சிம்பிளான டிஷ் தாங்க. ஏன்னா இப்போ நீங்கள் நிறைய இப்போ வெயில் ரொம்ப ஸ்டார்டிங் பனி அதே மாதிரி இருக்குது. ஏன்னா இப்போ பனி முடிகிற சீசனில் நல்லா வெயிலும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நல்லாயிருக்கு. இப்போ எல்லாம் நம்ம ஜாகிரதையாக உணவு தான் அதிகமாக நம்ம உடம்புங்களுக்கு பார்த்து இந்த சம்மருங்களுக்கு அந்த மாதிரி எடுத்துக்கணும். மெயினாக அதுதான். எப்பயும் சாப்பிட்ற மாதிரி. ஏன்னா இப்போ எல்லாம் நமக்கு குளிர்காலத்தில் ஒரு மாதிரியாக, பனி காலத்தில் ஒரு மாதிரியாக, வெயில் காலத்தில் ஒரு மாதிரியாக, குளிரும் பனியும் சொல்லிட்டு இருக்கிறத விட மழை காலம் சொல்கிறேன் இல்லைங்களா, அதுதான் குளிர்காலம், பனிக்காலம். இது 3 சம்மர்லேயும் நம்ம உடம்பை நம்ம பாதுகாக்கணும். மேக்ஸிமம் இன்றைக்கி டாக்டருன்னு சும்மா நார்மலாக ஒரு டெஸ்ட்டுக்குன்னு போனாவே 2000 அதுக்கு மேலே தான் போகுமே தவிர கீழே இல்லை. டாக்டர் ஃபீஸை எவ்வளோ? 500 ரூபா கொடுக்குறோம்ப. இன்றைக்கி காலகட்டத்தில் நம்ம உடம்புக்கு ஏதாவது ஒன்று இன்றைக்கி சேரலை, எனக்கு அது தொந்தரவு, இது தொந்தரவு, வெயில் சேரலை, பனி சேரலை, மழை சேரலை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறோம்ப. சட்டி காஞ்சிடுத்து. கொஞ்சோண்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, உளுந்து கம்மியாக இருந்து அதனால் ஜீரகம் அதோட போட்டிருப்பேன். இன்னும் எக்ஸ்ட்ரா ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா கறிங்களா கழிச்சு பூண்டு. ஏன்னா இந்த குழம்புக்கு நம்ம பூண்டு தட்டி போட்டு செஞ்சால் நல்லாயிருக்கும். இந்த குழம்புல ஒரு கூட்டு மாதிரி சாப்பாட்டுக்கு தான். வெங்காயம் பெரிய வெங்காயம், அதாவது இந்த சைஸில் இருக்கிறது ஒரு 3 கட் பண்ணி வச்சுருக்கிறேன். சமையலை பொறுத்தவரைக்கும் எப்பவுமே சொல்கிற மாதிரி தாங்க, சிம்பிளாக இருக்கும். ஆனால் ஆரோக்கியமான சமையல் தான் நான் எடுத்துக்கிறது. எல்லாருக்குமே நான் அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். மேக்ஸிமம் ஏன்னா நம்ம உடம்புங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆரோக்கியமாக எடுத்துக்கணும் எல்லாருமே அப்படின்னு சொல்லிட்டு. பொடி ஐட்டம் சாப்பிட்றவங்க நிறைய மேக்ஸிமம் நெல்லிக்காய் பொடி எடுத்துக்காங்க. இல்லைன்னு சொல்ல ஆவாரம்பூ பொடி எடுத்துக்கலாம். ரொம்ப உடம்புக்கு நல்லது. அது ஆவாரம்பூ நம்ம இப்போ தொக்கா செஞ்சு சாப்பிட்றாங்க. ஆவாரம்பூ பொடி ஆவாரம்பூ, கொய்யா இலை, இதெல்லாமே நம்ம லைட் நெவலில் போட்டு காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கிட்டா நம்ம உடம்பு என்னென்ன ஆவாரம்பூ கொய்யா இலைகள், ஆவாரம்பூ இதெல்லாமே வாரத்தில் ஒரு 4 முறை எடுத்துக்கலாம். வெறும் வயிற்றுலேயே எடுத்துக்கலாம். சாப்பிட்டதுக்கப்புறமா கூட ஒரு 2 மணி நேரம் கழிச்சு கூட சுடுதண்ணி லைட்டாக தண்ணியில் போட்டு கலக்கி குடிக்கலாம். எந்த பிரச்சனையும் ஏதாவது நமக்கு உடம்புல ப்ராப்ளம் இருக்குது, தைராய்டு இருக்குது, சுகரு இருக்குது, இல்லை இந்த லேடிஸுங்களை பொறுத்த வரைக்கும் ஒயிட் படுது அப்படின்றவங்களும் மேக்ஸிமம் கொய்யா இலை, அந்த தொகுக்கிற தன்மை இருக்கிற பொருள் எல்லா பொருளுமே தைராய்டுகார், சுகர்கார் மேக்ஸிமம். அதே மாதிரி கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களும் எடுத்துக்கலாங்க. நமக்கு நிறைய வகையில் அதன் நன்மைகள் செய்யுது. அதனால தான் சொல்லிட்டு இருக்கிறேன். நான் இப்போ வெங்காயம் வணங்கிடுச்சு. இதுக்கு தேவையாக இருக்கிறத நம்ம போட்டுக்கலாங்க. மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுட்டோம்.
சாம்பார் பொடி, நம்ம வீட்டில் அரைச்ச அளவு சாம்பார் பொடி ஒரு அரை ஸ்பூனுக்கு வரும். ஒரு 1/4 ஸ்பூனு மஞ்சத்தூள், ஒரு அரை ஸ்பூனு மிளகாத்தூள். இப்போ வந்து இந்த சம்மரில் நம்ம காரம் அதிகமாக சாப்பிட்றவங்கெல்லாம் புளிப்புத்தன்மை அதிகமாக எடுத்துக்காங்க. ஏன்னா சில பேருக்கு வந்து இந்த வெயிலுக்கும் அதுக்கும் காரம் அதிகமாக சாப்பிடும்போது உடம்புக்கும் ஒத்துக்காது. அதே மாதிரி நிறைய நம்ம மசாலா ஐட்டம் போட்டு செய்கிறோம் இல்லைங்களா, அது எல்லாமே வந்து கம்மியாக நம்ம சேர்த்து சாப்பிட்லாம். உடம்புக்கு நல்லது. ஹீட் அதிகமாக தூக்கிவிடும். அதெல்லாம் வந்து கம்மிப்படுத்திக்கலாம். ஒன்றும் வந்து நமக்கு வேஸ்ட் ஆக போகிறதில்ல, உடம்புக்கு நமக்கு ஆரோக்கியமாக இருக்குது. அதிகமாக சாப்பிட்டு நம்ம கொண்டு போய் ஒரு பிரச்சனை நம்ம உடம்புக்கு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வளர்த்துட்டு ஹாஸ்பிட்டல் போய் உக்காரத விட, நம்ம வந்து உணவே மருந்துன்னு சொல்லிட்டு எதுக்கு சொல்கிறாங்க முன்னோர்கள், அது நமக்கு தான். இப்போ இன்னைக்கு காலகட்டத்தில் எல்லாமே பார்த்து செஞ்சுட்டு இருக்க முடியாது, சாப்பிட முடியாது, டைம் இல்லை அப்படின்னு சொல்லி ஓடி இருக்கிறவங்க இப்போ நிறைய மக்கள் பாவம் இதை வீட்டிலேருந்தே செஞ்சு தயார் பண்ணி ரெடி பண்ணி ஒவ்வொருத்தரும் பார்த்து பக்குவமாக செஞ்சு கொடுக்குறாங்க. நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்குதுன்னு நேர்லேயே அவங்க எப்படி செய்கிறாங்க, பதப்படுத்துகிறாங்க பொருளை அப்படின்னு சொல்லிட்டோம் வீடியோவில் ஒவ்வொருத்தரும் அதுக்கு டைம் கொடுத்து மக்கள் வந்து செஞ்சு இன்றைக்கி லட்சக்கணக்கான மக்கள் இந்த யூடியூப் மூலிமா நிறைய பேர் நல்லதை செய்கிறாங்க. அவங்கக்கிட்ட கூட ஆர்டர் போட்டு வாங்கி நீங்கள் சாப்பிட்லாங்க. அந்த மாதிரி வகையில் நாங்களும் சில பொருள்களை வந்து ஆர்டர் போட்டு வாங்கி கொடுத்துட்டு இருக்கிறோங்க. நாங்களே செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறோங்க. எனக்கொசரம் சொல்ல, நான் பொதுவாக சொல்கிறேன். எல்லா மக்களும் வந்து இன்றைக்கி விவசாய மக்கள் நிறைய பேர் அதோட பொருள் வந்து தண்ணி இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டு விளையுது, அந்த பொருளை வந்து பாதுகாத்து விளைய வைக்கிறாங்க. சொட்டு நீர் பாசனம்னு சொல்லிட்டு நிறைய இப்போ வந்து கிராம பக்கமெல்லாம் தண்ணி இல்லாதவங்க இப்போ நமக்கு காவேரி தண்ணின்னு சொல்லிட்டு விட்டுருக்குறாங்க. அந்த தண்ணியை வந்து விவசாயத்துக்கு கீரை காய் எல்லா இதுக்குமே யூஸ் பண்ணிக்கிறாங்க. பத்தாமல் மக்களுக்கு தண்ணி இல்லாமல் கிராமத்துலேயே நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. ஏன்னா அந்த சில பேர் வந்து விவசாயத்துக்கு எடுத்துக்கிறாங்க. அவங்க கிணத்துக்குள்ள தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு இந்த தண்ணியை எடுத்து பதப்படுத்திடுறாங்க. அதை தண்ணி வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிறாங்க. சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு சொட்டு நீருக்கு யூஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் தவறுதாங்க. மக்கள் வந்து கிராமத்தில் தண்ணி இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அடுத்த நிகழ்ச்சிக்கு வந்துடலாங்க. அவரைக்காய் வாழைத்தண்டு. அவரைக்காய் நம்ம வீட்டில் செடியில் விட்டு அவரைக்காய் வந்து வாழைத்தண்டு, அவரைக்கொட்டை, மச்சிக்கொட்டை, இது அப்படியே வந்து புளி ஊற்றி நம்ம ஒரு தேங்காய் அரைச்சி ஊற்ற போகிறதில்ல, புளி மட்டும், பெருங்காயம், புளி, அதை தான் வந்து நான் பூண்டு வந்து தட்டி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வாழைத்தண்டு நிறைய பேர் வந்து பருப்பில் தான் சேர்த்து, பெரும்பருப்பில் சிறும்பருப்பில் சேர்த்து, பெரும்பருப்பு தோரம்பருப்பு பாசிப்பருப்பில் சேர்த்து கூட்டு செஞ்சு தான் சாப்பிட்றாங்க. வேறு விதமாக பொரியல் செஞ்சு சாப்பிட்றாங்க. இதோட தன்மை வந்து நம்ம உடம்புக்கு போகும்போது ஈரப்பதம் அதிகமாக நமக்கு கொடுக்கும். வாழைத்தண்டை பொறுத்த வரைக்கும் நிறைய வந்து நார் சத்து உள்ள பொருள் இது. அதனால் நம்ம இதை வந்து கொஞ்சோண்டு தொட்டு சாப்பிட்றதோட நிறைய இதில் இருக்கிற எசன்ஸ் ஃபுல்லாக நமக்கு இந்த குழம்புல இறங்கி, ஏன்னா நிறைய பேர் வந்து வடிகட்டி கூட கீழே ஊற்றிடுறாங்க. இங்கே எந்த பொருளுமே மேக்சிமம் அதான் மண்ணுக்கு மேலே இருக்கிற பொருளை வந்து விளையிற பொருளை வந்து நம்ம வடிகட்டி கீழே ஊற்றணும்னு அவசியம் இல்லைங்க. பூமியில் உள்ள, அதாவது மண்ணில் உள்ள விளையிற பொருளை வந்து நீங்கள் வடிகட்டி, தண்ணியை வடிகட்டி கூட லைட்டாக அரைவேக்கடை வேக வச்சு அந்த தண்ணியை எடுத்து கீழே ஊற்றிடலாம். மற்றது எல்லா பொருளுமே நம்ம வந்து பூமி மேலே விளையிற காய்கறிகளை அனைத்துமே வந்து நம்ம அப்படியே வந்து அரைவேக்கடவும் சாப்பிட்லாம், இந்த மாதிரி நல்ல குழம்பு செஞ்சும் சாப்பிட்லாம். இதில் நான் போட்டிருக்கிற பொருள் வந்து வாழைத்தண்டு, மச்சக்கொட்டை, அதாவது பச்சை அவரைக்காய், வீட்டு அவரைக்காய், நம்ம செடியில் விட்ட அவரைக்காய், இது மூணும் தான் போட்டு
நான் இதில் என்ன நன்மைகள்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே பார்க்குறவங்க அனைத்துக்கும் பேருக்குமே தெரியும். மொச்சக்கொட்டை வந்து கேஸுன்னு சொல்லுவாங்க. பச்சைக்கொட்டையில் வந்து அவ்வளோ இல்லை. அது வந்து தவறான கருத்து. ஏன்னா நாங்கள் எங்கள் அம்மா பாட்டி காலத்துல எல்லாம் இந்த அவரைக்காய் இருக்கு இல்லைங்களா, மொச்சக்காய், இது இந்த சீசன் முடிஞ்சிருங்க. சீசன் முடிஞ்சிட்டு இப்போ இந்த சம்மர் காலத்தில் சீசன் முடிஞ்சிடுச்சு. இப்போ அவரைக்காயோ விளையிங்க இந்த வருஷமெல்லாம் இல்லை நிறைய இடத்துல. இதில் வந்து பிஞ்சாக வரும். பிஞ்சு காய் வந்து இப்போ நம்ம மாங்காய் சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி வருது, நம்ம வந்து ஊறுகாய் தொக்கு போடுறதுனால அந்த மாதிரி உப்பு தேவை இருக்கிறது. தூள் உப்பு தாங்க இப்போ போடுறேன். அந்த அவரை வந்து சின்னதாக வரும். அந்த காய் கொண்டு வந்து நம்ம இப்போ அவரை பிஞ்சு வந்து செய்கிறோம் இல்லைங்களா, பொரியல் பண்ணுறோமில்ல, குழம்பு செய்கிறோமில்ல, இதை வந்து வேறு எதுவுமே போட மாட்டாங்க. கடுகு உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் ஜீரகம், அவ்வளோதான். வரமல்லி, வரமிளகாய், பூண்டு வச்சு அரைச்சி அப்படியே இதை வேக வச்சு வெந்துட்டு இருக்கும். அந்த தப்பன்றது அதுக்கு பேர் வந்து தப்பன்னு சொல்லுவாங்க. இந்த அவரைக்காய் பிஞ்சு வந்து தப்பன்னு சொல்லுவாங்க. அதை போட்டு வேக வச்சுருவாங்க. தண்ணியில் போட்டு வேக வச்சு அதுக்கப்புறம் இது எல்லாமே பூண்டு, சீரகம், வரமிளகாய், வரமல்லி இது மட்டும்தான் வச்சு அம்மியில் வச்சு அரைச்சி புளியும் வச்சு அரைச்சி குழம்பு செய்வாங்க. இன்னொரு தட்டு சாதம் சாப்பிட்ணுன்ற அளவுக்கு டேஸ்ட் வரும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இன்னுமே வந்து அதெல்லாம் வந்து மேற்காட்டில் விளையிற பொருள். மழை பெய்யும்போது வர்ற இயற்கையான சூழ்நிலை விளையிற பொருள். அது தமிழ் தடுமாட்டம். தமிழே எனக்கு வந்து கொஞ்சம் தடுமாட்டம், ஃபுல்லாக தடுமாட்டமாக தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். இது வந்து ஒரு புளி வந்து இவ்வளோ புளி எடுத்துருக்கிறேன். 2 தக்காளி கட் பண்ணுறேன், அவ்வளோதாங்க. சாப்பாட்டுக்கு அதே தான். இது காலையில் நான் எப்பவும் சொல்கிறேன், கஞ்சி சாதம் வடித்து சாதம் மதியானத்துக்கு. ஏன்னா தம்பி இருக்கா அதனால் தோசைக்கு மாவு. இன்றைக்கு காலையில் டிஃபனு தோசை, மதியானத்துக்கு இந்த குழம்பு, மோர். ஏன்னா தயிர் வந்து அதிகமாக தயிர் சாப்பிடாதீங்க. மோர் எந்த அளவுக்கு எடுத்துக்கிறோங்களோ, நெல்லிக்காய் ஜூஸு, மோர் இதெல்லாம் வந்து உடம்புக்கு நல்லது. லெமனு, ஜூஸ் ஐட்டங்கள் நிறைய வந்து வெயிலுக்கு சம்மருக்கு தகுந்த மாதிரி நம்ம காரம் அதிகப்படுத்திட்டு, காரம் உணவுகள் கம்மிப்படுத்திட்டு, நான்வெஜ்ஜு கம்மி பண்ணிவிட்டு, நம்ம நிறைய வந்து பழங்கள், முடிஞ்ச அளவுக்கு கீரை, நிறைய கீரைங்க, எந்த கீரைனாலும் சரி எடுத்துக்காங்க. பேசிட்டு கருவேப்பிலை வந்து போடுறது மறந்துட்டேன். சரி போட்டுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா பொடி ஐட்டம் போடுறதுனால அது எனக்கு வந்து ரொம்ப பெருசாக தெரிறதில்ல. இப்போ கொஞ்சம் நம்ம இதோட என்ன செய்வேன், கொள்ளு பொடி பண்ணி வச்சுருப்பேன். கொள்ளு, ஜீரகம் இதெல்லாம் வந்து சூப் வச்சு குடிக்கிறதுக்கு. இதே மாதிரி கருவேப்பிலை போட்டு பொடி பண்ணி வச்சுருப்பேன். இது வந்து அதுக்கப்புறம் அது கொஞ்சோண்டு 1 ஸ்பூன் போட்டால் போடுங்க, டேஸ்ட்டுக்கு. அந்த குழம்பு கொஞ்சம் கெட்டியாகிறதுக்கு. இது எல்லாமே இப்போ நான் இதில் போட்டிருக்கிறது அத்தனையுமே நமக்கு கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல், கேஸ் ப்ராப்ளம், தைராய்டு இருக்கிறவங்க, சுகர் இருக்கிறவங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா எல்லாத்துக்குமே வந்து சூப்பர் சாப்பாடு, நமக்கு நல்ல உணவு இதுதான். அதே மாதிரி இப்போ நிறைய பேர் வந்து விதவிதமாக வீடியோக்கோசரம் வாங்குகிறாங்க. அவங்க வசதியை பொறுத்தும் வாங்கி பாத்திரங்களில் சமைக்கிறாங்க. 100% மண் பானையில் செஞ்சு சாப்பிடுங்க. மண் பாத்திரத்தில் வந்து நைட்டு சமைச்சி வச்சது களி செய்யுங்க. உங்களால் களி செய்ய தெரியல அப்படின்றவங்க அரிசி வந்து நல்லா கொஞ்சம் வேக வச்சு அதிலே அந்த தண்ணி கொதிக்கும் போது ஒரே இந்த கரண்டிக்கு அளவில் கூட ஒரு கரண்டிகளில் மண்ணுன்ற சாரிங்க
மாவு ராகி மாவு எடுத்து போட்டு அதில் தொலை கொதிக்க வச்சு அப்படியே விட்ருங்க. காலையில் எந்திரிச்சு தயிரை வாங்கிட்டு வந்து போட்டு கொஞ்சம் ஃபஸ்ட்டில் கையில் கரைச்சிடுங்க. ரொம்ப ஜில்லுசாக இருக்குது அப்படின்னா தயிரும் களியும் போட்டு கரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சுடுதண்ணி ஊற்றி உங்களுக்கு பெரிய வெங்காயமா சின்ன வெங்காயமா பச்சை மிளகாயா என்ன தோணுதோ குடிச்சிட்டோங்க. காலையில் வெறும் வயிற்றில் குடிங்க. கொலஸ்ட்ரால் எங்கன்னு தெரியாது, ஓடி போயிடும். யாருக்கு இருந்தாலும் சொல்கிறேன். அந்த மாதிரி உணவு சுகருக்காக ஆகட்டும். கம்மங்கூழுன்றது தான் கொஞ்சம் இது. அது நம்ம சுகர் இருக்கிறவங்க புளிப்பு அதிகமாக இருக்கக்கூடாது. நம்மளாம் அது இப்போ நிறைய இடத்துல இப்போ நாங்களே கம்பு ராகியும் பொடி பண்ணி அது கோதுமை ரவை மாதிரி பொடி பண்ணி வச்சுருந்து கொடுக்குறோங்க. அது நாங்கள் செய்கிறோங்கன்றதுக்கோசரம் சொல்லிங்க. அது வாங்கி புளிப்புத்தன்மை இல்லாமல் தயிராக இருக்கட்டும் மோராக இருக்கட்டும் நல்லா இதை வேக வச்சு கூழு அளவுக்கு நம்ம இப்போ வெண்பொங்கல் செய்யணும் இல்லைங்களா, அந்தளவுக்கு வேக வச்சு ஆற விட்டு அதுக்கப்புறமா இந்த தயிரை எடுத்து அதில் ஊற்றி கரைச்சி குடிங்க. உங்களுக்கு புளிப்புத்தன்மை அதிகமாக இருக்கிறது இருந்தால் தான் சுகர் லெவலில் கொஞ்சம் ஏறிடும். புளிப்பு இல்லாமல் எந்த பொருளும் நீங்கள் எடுத்துக்காங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். பாய் மக்களே, இன்றைக்கி என்னோட சிம்பிளான வீடியோ பிடிச்சிருந்தா பார்த்துட்டு ஒரு லைக் பண்ணுங்கள். பாய் மக்களே. ஓம் ஸ்ரீ கலகேசிதரே நமோ நமக நமோ நமக நமோ நமக.